ओम ज्ञान रूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी ओम नमो नारायणी ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 16/2/2024 சோபகிருது ஆண்டு மாசின் 4. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 16 வினாடி. சூரிய உதயம் காலை 6:34. திதி இன்று மாலை 3:04 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று இரவு 8:13 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 3:50 வரை கரசை, பின்பு மாலை 3:04 வரை வணிசை, பின்பு பத்திரை. சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வேலை பலுமிக்க நாளாக தான் அமைய போதும். வேலைன்னா எப்படின்னா கண்டினியூஸாக ஒர்க்கு. காலையில் நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒர்க் 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 அந்த மாதிரி ஓவர்லோடாக இருக்கிற மாதிரி இந்த நாள் அமைய போதுங்க. ஆனால் என்னதான் உங்களுக்கு ஒர்க்லோடு அதிகமாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட சக ஊழியர்கள், உங்களோட கோஆர்டினேட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் கூட ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு மனக்கசப்பு இல்லாமல் இன்றைக்கி அவங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த சூப்பர்வைசர், கோஆர்டினேட்டர்ஸ், டீம் லீடர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நாள் ஒரு உற்சாகம் உள்ள நாளாக அமைய போதுங்க. ஏன்னா உங்களுடைய செயல்திறனால், நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவுனாலையும், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தினாலையும் இந்த நாள் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய செயல்திறனால் ஒரு டீமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு உண்டான அமைப்பாக இன்றைக்கி இருக்குங்க. அதே போல் இன்றைக்கி உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான நாளாக அமைய போதும். ஃபுல் எனர்ஜெட்டிக் அப்படின்னு இருக்கிற நாளாக அமைய போதுங்க. அதனால் இந்த நாளை ஃபுல் எனர்ஜைஸ்டு பேட்டரி போல் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நாள் முடியும் போது சகல வெற்றிகளும் இந்த நாள் உங்களுக்கு தரும். பரிகாரம், நீங்கள் அரச மரத்தடி விநாயகரை போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. இந்த அரச மரத்த விநாயகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 சர்ப்ப விக்கிரகங்கள் இருக்கும். அந்த சர்ப்ப விக்கிரகத்துக்கு உங்கள் கையால் பாலாபிஷேகம் பண்ணுங்க. பாலாபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு விநாயகருக்கு 2 கட்டு அருகம்புல்லும் வெத்தலை பாக்கு பழம் இதை வச்சு அர்ச்சனை பண்ணிக்குங்க. அங்கே ஒரு 8 தடவை விநாயகர் முன்னாடி தோப்புக்கரணம் போட்டுட்டு ஒரு 9 தடவை அந்த அரச மரத்தை சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் ஒரு சகல சௌபாகியத்தோட சந்தோஷமான நாளாக அமையறதுக்கு அந்த விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நாம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்னென்னா, படகுல போகிறது, படகுல சவாரி செய்கிறது. படகுன்னா என்ன? போட். இந்த போட்டில் போகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா கஷ்டங்கள் வரும்ன்றது அர்த்தம். ஏன்னா படகுனாவே தண்ணியில் போகும்போது ஆடிக்கிட்டே தான் போகும். அதனால் தண்ணின்றது மனசு, படகுன்றது நம்மளோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஆடிக்கிட்டே போகிறதுனால உங்களுக்கு கஷ்டம் வரும் உண்டான நாளாக அமைய போகுதுங்க. அதனால் படகுல பயணம் செய்தால் கஷ்டம் வரும்.